விஜய் வந்து காவேரியை வந்து எப்படியாவது கூட்டின்னு வரலான்னு சொல்லிட்டு போனோன்னா, அங்கே காவேரி அவங்க அம்மா வந்து விஜய் ரொம்ப அவமானப்படுத்துறாங்க. என் பொண்ணு வரமாட்டா, நீங்கள் இங்கேருந்து கிளம்புங்கன்றாங்க. அதை கேட்டு விஜய் வந்து ஏன் புரிஞ்சுக்காம நடந்துக்கிறீங்க? இப்போ காவேரி என்ன நிலைமையில இருக்கான்னு உங்களுக்கு தெரியுமான்னு சொல்ல வராரு. ஆனால் காவேரி வந்து அவர் வந்து திட்டி வந்து பேசி அனுப்பிச்சிடுறாங்க. இங்கே பாருங்கள், தேவையில்லாம் பேசிட்டு இருக்காங்க, முதல்ல இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்றாங்க. என் அம்மா சொன்னது தான் நான் கேட்பேன், என் அம்மா வந்து சொல்லாமல் நான் வரமாட்டேன் அப்படி சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. அதை கேட்டு விஜய் அதிர்ச்சி அடைகிறாரு. எல்லாருமே விஜய் வந்து சமாதானப்படுத்துகிறாங்க. நீங்கள் போங்க பிரதர், எதுவாக இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம், ஏன்னா இவங்க பிரச்சனை பண்ணுறாங்களே, இப்போ எதுவும் தேவையில்லை அப்படின்னு. எனக்கு ஒன்றுமே புரியல, ஏன் காவேரி நடந்துக்கிறான்னு புரியல அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அங்கேருந்து கிளம்புறாரு. அடுத்து வந்து ஒன்றும் புரியாமல் வந்து ஏன் இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிவின் வந்து கேட்குறாரு. நிவினும் குமரனும் வந்து கேட்குறாங்க. அதுக்கு வந்து இங்கே பாருங்கள் தம்பி, அவங்க வீட்டில் வந்து பேசிட்டு போயிட்டாங்க, இதுக்கப்புறமா வந்து காவேரி விஜய் சேர்ந்து பாடுறதுக்கு வாய்ப்பே கிடையாதுன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க. அதை கேட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க ரெண்டு பேருமே. எப்படியாவது வந்து விஜயும் காவேரியும் ஒன்றா சேர்க்கணும், என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க குமரனும் நிவினும். இங்கே வந்து விஜய் வந்து ரொம்ப மனசு கஷ்டத்தோட வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்தோடனே வந்து தாத்தா வந்து என்ன விஜய், ஏன்டா இப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே நடந்த விஷயத்தெல்லாம் விஜய் சொல்கிறாரு. அதை கேட்டு தாத்தா வந்து ஒரு முடிவுக்கு வராரு. இதை இப்படியே வந்து விடக்கூடாது, விஜய் கஷ்டப்படுறதை என்னால் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாரு. இங்கே பாட்டியும் வந்து ராதாவும் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. பரவாயில்ல, அது வரைக்கும் நம்ம போட்டில் அவங்க அனுப்பலை, இல்லைன்னா இந்நேரம் அவள் இங்கே வந்துட்டுருப்பா, நல்ல காலம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் இங்கே விஜய் வந்து எப்படியாவது காவேரியை கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்காரு. அப்போ கரெக்டாக அங்கே வராரு பசுபதி அவங்க பொண்ணும் வராங்க. அவங்கள பார்த்துட்டு வந்து செமையாக விஜய் டென்ஷன் ஆகி அவங்கள செமையாக வந்து திட்டுறாரு. அதே மாதிரி பசுபதியை அடிக்கிறாரு. பசுபதி வந்து அதெல்லாம் தெரியாது, எங்கள் பொண்ணை வந்து வாழ வைக்கணும், இந்த வீட்டில் தான் என் பொண்ணு இருப்பா அப்படின்னு மாதிரி சொல்கிறாரு. அதை கேட்ட மாதிரி எது உங்கள் பொண்ணு நீ ஓடி போயிடு, அப்படி இல்லைன்னா அப்புறம் நடக்கதே வேறேன்னு சொல்லிட்டு அங்கே வந்து துரத்தி அனுப்புகிறாங்க. இங்கே பாட்டியும் வந்து ராதாவும் வந்து உங்கள் பொண்ணு தேவையில்லைன்னு சொல்லிட்டு பசுபதி கிட்ட சொல்கிறாங்க. அதை கேட்டு அவரும் அதிர்ச்சி அடைகிறாரு. இந்த சூழ்நிலையில் இந்த பசுபதி இப்படி தான் வந்து தொல்லை கொடுத்துக்கிட்டே இருப்பார். அதனால் கண்டிப்பாக வந்து நான் ஒத்துக்கவே மாட்டேன், என்ன ஆனாலும் சரி அந்த காவேரி இங்கே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாங்க பாட்டி. இந்த சூழ்நிலையில் இங்கே என்ன பண்ணுறாரு, தாத்தா வந்து பேச வரத்துக்கு வராரு காவேரி வீட்டுக்கு. அவங்க தாத்தாவை பார்த்துட்டு வந்து வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மரியாதையாக வந்து சொல்கிறாங்க. இங்கே பாருமா, சொன்னால் கேளுங்க, பாருங்கள் நீங்கள் வேறு எதை வேணாலும் பற்றி பேசுங்க, ஆனால் காவேரி விஜயும் சேர்ந்து வாழதை பற்றி பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி அவங்க அம்மா சொல்கிறாங்க. அதை கேட்டு தாத்தா வந்து என்னம்மா நீ இப்படி பேசினா எப்படிமா, அவங்க வந்து சேரத்துக்காக தானே நான் பேச வந்திருக்கேன், இங்கே பாரு சாரதா, கொஞ்சம் வந்து கொஞ்சம் விட்டு கொடுத்து போமா, உன் பொண்ணோட வாழ்க்கையை பற்றி உனக்கு கவலையே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. எனக்கு கவலை இருக்குயா, ஆனால் உங்கள் வீட்டு அப்படி சொல்ல வராங்க, உடனே வந்து எதுக்குயா தேவையில்லாத பிரச்சனைலாம், அந்த பையன் மேலே எனக்கு நம்பிக்கை இல்லையா, அதனால் அனுப்ப முடியாது அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. அதை கேட்டு என்னம்மா நீ, நாங்கள்லாம் இருக்கோம்ல, இங்கே பாருங்கள், நீங்கள்லாம் இருந்தால் மட்டும் என்ன ஆகிட போகுது அப்படின்றாங்க. உடனே வந்து ஆமாம் கரெக்டு தானே சாரதா எடுத்திருக்க முடிவு, ஏன்னா உங்கள் வீட்டு ஜனங்களுக்கு தான் எங்கள் காவேரியை பிடிக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து உளறிறாங்க. உடனே தாத்தா வந்து நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னோடனே, எங்கள் வீட்டில் யாருக்கு பிடிக்கல காவேரியன்னொன்னே, அத்தை நீங்கள் சும்மா இருக்க மாட்டிங்களான்னொன்னே, இருங்க அவங்க ஏதோ சொல்ல வராங்க, நீங்கள் சொல்லுங்கம்மா எங்கள் வீட்டில் யாரை பிடிக்கல அப்படின்னோடனே, அது வந்து அத்தை நீங்கள் சும்மா இருக்க மாட்டிங்களா, இங்கே பாருங்கள் ஐயா, தேவையில்லாதெல்லாம் எதுக்கு, அப்புறம் நாங்கள் ஏதாவது சொல்ல போய் வேறு ஏதாவது பிரச்சனை ஆகிடும், இங்கே பாருமா எதுவாக இருந்தாலும் வந்து கட் அண்ட் ரைட்டாக சொல்லிவிடுங்க, மனசை திறந்து சொல்லுங்கள், என்ன நடந்தது சொல்லுங்கள், கல்யாணம் ஏதாவது வந்து இங்கே பிரச்சனை பண்ணாலா அப்படின்னு சொன்னோன்னே, உடனே வந்து எல்லாரும் யோசிக்கிறாங்க. சொல்லுங்கள், இல்லை உங்கள் வீட்டம்மா வரல, ஆனால் உங்கள் வீட்டம்மா வந்து காவேரியை பார்த்து பேசியிருக்காங்க, வாழ்க்கையில் தலையிடக்கூடாதுன்னு, அது மட்டும் கிடையாதுங்க, உங்கள் பொண்ணு வந்து இங்கே வந்திருக்காங்க, அவங்களும் வந்து காவேரி எங்களுக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு குடும்பமாக சேர்ந்து நாங்கள் முடிவு பண்ணிட்டோம், அதனால் வந்து காவேரி விஜய் கூட வந்து அனுப்பாதீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க, இதுக்கு மேலே நாங்கள் என்னங்க பண்ண முடியும் அப்படின்றாங்க. அதனால தான் சாரதா அப்படி பேசுகிறா அப்படின்னு சொல்லிட்டு காவேரியோட பாட்டி எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறாங்க. அதை கேட்டு தாத்தா செம்மையாக டென்ஷன் ஆகிறாரு. உடனே வந்து எங்களை மன்னிச்சிடுங்கம்மா, எங்கள் வீட்டில் இவ்வளோ பிரச்சனை நடந்திருக்கா, சரி நான் பார்த்துக்கிறேன் அப்படி, ஐயா ப்ளீஸ் ஐயா, இதெல்லாம் பேசி அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை கொடுக்காதீங்க, அப்புறம் எங்களால் தான் இவ்வளோ பிரச்சனை வந்துச்சு நினைக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சாரதா அம்மா சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு சாரதா நீ அமைதியாக இருமா, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. இங்கே தாத்தா வந்து நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே வந்து பாட்டிக்கிட்டையும் ராதா கிட்டையும் வந்து சொல்லி நியாயம் கேட்குறாரு. அப்போ அவங்க ரெண்டு பேருமே வந்து காவேரி வேணாம் எங்களுக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை எல்லாத்தையுமே விஜய் கேட்டுறாரு. விஜய் செமையாக டென்ஷன் ஆகிறாரு. ஏன் இப்படிலாம் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. எங்களுக்கு அந்த பொண்ணு வேணாம், ஒரு வேளை அந்த பொண்ணு நீ கூட்டின்னு வருவேன்னு சொல்லிட்டு அடம்பிடிச்சா அந்த நிமிஷமே இந்த பாட்டியை நீ இந்த உலகத்தில் பார்க்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதை கேட்டு விஜய் செமையாக டென்ஷன் ஆகிறாரு. காவேரி நீங்கள் வேணான்னு சொல்ல, என் அம்மாவே நீங்கள் வேணான்னு சொல்கிறீங்க அப்படின்றாரு. அதை கேட்டு பாட்டியும் தாத்தா அதிர்ச்சி, நீ என்னப்பா சொல்கிற அப்படின்னோடனே, ஆமாம் தாத்தா காவேரி கர்ப்பமாக இருக்கா தாத்தா, நம்ம வீட்டுக்கு வாரிசு வரப்போகுது, அதுவும் என் அம்மாவே மறுபடியும் வந்து நம்ம வீட்டுக்கு வரப்போகிறாங்க, அப்போது உங்கள் பொண்ணு உங்களுக்கு வேணாம்மா பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே பயங்கரமாக அழுகிறாங்க. பாட்டி நீ என்னடா சொல்கிற அப்படின்னோடனே, ஆமாம் பாட்டி காவேரி கர்ப்பமாக இருக்கா, 3 மாதம் பாட்டி அப்படின்னோடனே அப்படியே அதிர்ச்சியாக உட்காந்துடுறாங்க. உடனே அழுகிறாங்க. இங்கே சொல்லுங்கள், இப்போ சொல்லுங்கள் பாட்டி, அப்போது காவேரியை நான் கூட்டிகிட்டு வரக்கூடாதா, இப்போ சொல்லுங்கள் அப்படின்னோடனே, சாரிடா என்னை மன்னிச்சிட்டான்னு சொல்லிட்டு பாட்டி மன்னிப்பு கேட்குறாங்க.